ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம விஜயை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வீடியோஸ் வந்துட்டு நம்ம பார்ட் 1 பார்த்துருக்கோம். அது பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கணும். இப்போ வந்துட்டு அந்த வீடியோ தான் இப்போ 2ஆம் பார்ட்டு வந்துட்டு பார்க்குறோம். விஜய் வந்துட்டு அப்படியே படிப்படியாக வந்துட்டு சினிமாவில் என்ட்ராயிடுச்சு. இந்த 2010 வந்துட்டு இறங்கின படத்துலலாம் மிகப்பெரிய வெற்றி. எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு தமிழ் ஹீரோ வந்துட்டு இந்த ஒரு உச்சத்துக்கு விற்றுனது ரஜினிகாந்துக்கு அப்புறம் விஜய் தான். அவர் அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு படமும் வந்துட்டு இறங்கும்போது ஃபேன்ஸ் வந்துட்டு அப்படியே அவருக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப அதிகமாக இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபேன்ஸு பார்த்தா விஜய்க்கு மட்டும்தான் இருக்குது. ரஜினியோட வந்துட்டு மார்க்கெட்டு இப்போ இருக்குது. ஆனால் கூட விஜய் தான் இப்போ வந்து நம்பர் 1 பொசிஷனில் வந்துட்டு இருக்கிறாரு. சேலரி வைஸாக அவருக்கு வந்துட்டு ஏற்றுச்சு. டிமாண்ட் வந்துட்டு படத்துக்கெல்லாம் வந்துட்டு டைரக்டர்ஸு கியூ வந்து நிற்கிறாங்க. அந்த மாதிரி டிமாண்டெல்லாம் வந்துட்டு விஜய்க்கு இப்போ வந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில். அப்படி ஒரு பீக் லெவலில் இருக்கிற ஆக்டர்ஸ் வந்துட்டு திடீர்னு சொல்கிறாரு, நீ வந்துட்டு ஜனநாயகம் அந்த மூவிஸ் தான் லாஸ்ட்டு மூவி, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அரசியல் என்றாருன்னு. ரொம்ப தமிழ் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த டைமில். ஐயோ, விஜய் வந்துட்டு நிறுத்த போகிறாருன்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு அதுக்கு நிறுத்துறதுக்கு மெயினாக வந்துட்டு ரீசன் சொன்னது, அரசியலுக்கு வர்றேன், அரசியலுக்கு வந்துட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்துட்டு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு நிப்பாட்டுறாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நிப்பாட்டி வந்துட்டு அவர் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இங்கே இந்த அரசியல் தான் வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்ஸில் வந்துட்டு அவர் ஏறுறாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம தமிழ் மக்கள் இப்போது இந்த டைம்லலாம் பார்த்தா ரொம்ப வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு விஜய்க்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டாக இப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு நிறைய வந்துட்டு மாநாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதில் வந்து பார்த்தா மக்களெல்லாம் பார்த்தா அவ்வளோவா இருக்கும். அந்த மாதிரி மக்களெல்லாம் வந்துட்டு அவருக்கு ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. 2026 வந்துட்டு எலெக்ஷனில் இறங்குறாரு. அவரை வந்துட்டு மெயின் எய்மாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் எப்படியாச்சு சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது என்ன ஆகணும்னு நமக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தா தெரியும்.